பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நம்ம காணொலிகளை தொடர்ந்து வெளியிட முடிவு செஞ்சுருக்கிறோம். சில பல காரணங்களால் நம்மளால் தொடர்ந்து வெளியிட முடியலை. தொடர்ந்து பார்த்து நமக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம நல்ல கருத்துக்களை உங்கள்கிட்ட வந்து சேர்க்க முடியும். இப்போ நம்ம இன்னைக்கான செய்திக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டு ஒட்டுமொத்த தமிழகமே, சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய அதிரடியான முடிவுகளை நம்ம பார்த்தோம். பல்வேறு கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல், இப்படி பலதரப்பட்ட கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 100க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை பெற்று ஆட்சி அமைக்க போறதான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் புதிய செய்தி இல்லை, பழைய செய்தி. நாம் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லை. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயத்துல யார் ஆதரவு கொடுக்கிறது அப்படிங்கிறதுல போட்டா போட்டி இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல கட்சிகள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. இது ஒரு வெட்கக்கேடான விஷயம். அதைத்தான் நாங்க அடிக்கோடிட்டு காட்ட விரும்புறேன். என்னன்னா, தேர்தல் வெற்றிக்கு முன்னாடி, அதாவது தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாடி இந்த கட்சிகள் எல்லாம் வேற வேற கூட்டணிகள் இருந்தது. உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகளா இருக்கக்கூடிய 2 கட்சிகள், அதுபோல முஸ்லீம் கட்சிகளா இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஜவாஹர்லா தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி, தமிமுன் அன்சாரியோட ஒரு கட்சி, இப்படி கொங்குநாடு முன்னேற்ற சங்கம், இப்படி பல்வேறு கட்சிகள், கிட்டத்தட்ட 24 கட்சிகள்னு சொல்லப்படுது. அந்த கட்சிகளோட பெயரே எனக்கு சில கட்சிகளோட பெயரே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கான எண்ணிக்கையில திமுக கூட்டணியுடைய தலைமையில போட்டி போட்டுச்சு. அப்போ கேட்டதுக்கு, அதாவது பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் பேசும்போது, ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இந்த தலைவர்கள், அதாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இதர கட்சி தலைவர்கள், இது கொள்கை கூட்டணி, இது மதசார்பற்ற கூட்டணி, இது சமூக நீதி கூட்டணி, இப்படியெல்லாம் விளக்கத்தை பல்வேறு மட்டத்துல தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் சரி, ஊடகங்கள்லையும் சரி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு திருமாவளவன், சிபிஎம்மோட பே சண்முகம், சிபிஐயோட வீரபாண்டியன், முத்தரசன், பாலகிருஷ்ணன், இப்படி அனைவரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் நம்பணும், பார்த்தோம், கேட்டோம். அதே போல அதிமுக கூட்டணியில் சில பல கட்சிகள் இருந்தது. பிஜேபி, பாமக, புதிய நீதி கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகள் இருந்தது. இவங்க 2 அணியா போட்டி போட்டப்போ தனித்த களவாடிய 2 கட்சிகள் இருந்தது. ஒண்ணு தமிழக வெற்றி கழகம், இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை தனித்து போட்டிங்கிறது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முழக்கம் அது அல்ல. ஏன்னா அவங்க தேர்தல் அறிவிச்ச பிறகு பல்வேறு கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிமுக கட்சியோட வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. திமுகவோட மட்டும் நடக்கல. பாக்கி எல்லா கட்சிகளோடையும் நடந்தது. தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் கட்சி வரைக்கும் நடந்தது. ஆனா இதற்கு முன்பு தேர்தலில் போட்டியிட்டு தன்னை நிரூபிக்காத கட்சி அப்படிங்கிற அடிப்படையில விஜயனுடைய கட்சிக்கு அந்த கட்சிகள் மத்தியில வரவேற்பு இல்லை. அவங்க கூட்டணி அமைக்க பயந்தாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்க, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழி மனசுல வச்சு இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிறலாம் சேஃப்டியா அப்படிங்கிற அடிப்படையில இந்த தாவக கூட்டணியோட தாவக கட்சியோட கூட்டணியை புறந்தள்ளி. ஆனா தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னாச்சு? புதிய விளக்கங்கள் வருது. இந்த கேடுகட்ட அரசியல்ல பதவிக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும், கொள்கையும் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை, மக்கள் நலனும் இல்லை, அதாவது மக்களுடைய தேவைகளும் கிடையாது. இவங்க யாருக்கும் சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வரல அப்படிங்கிறத இன்றைய தேதி என்ன, 6ஆம் தேதி மக்களுக்கு ஊடகங்கள் மூலமாக தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள். இனி அடுத்து அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு தெரியல, பார்க்கணும். இந்த பச்சோந்திகளுடைய நிறத்தை நாம இன்னும் 2-3 நாட்கள்ல முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அருமையான ஒரு வாய்ப்பைத்தான் இன்றைய 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் மூலமா தமிழக மக்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு. யாரையெல்லாம் நம்பக்கூடாது, யாரெல்லாம் கொள்கைவாதிகள், யாரெல்லாம் நேர்மையானவர்கள், யாரெல்லாம் மக்களுக்கானவர்கள்னு இன்னைக்கு வரைக்கும் மாறுதட்டி
கபட வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய தோலை எல்லாம் உரித்து வெளிக்காட்டக்கூடிய தேர்தலாக 2026 தேர்தல் நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இது கொள்கை கூட்டணி, 20 ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கோம். யார் சொன்னது? காங்கிரஸ். இன்னைக்கு என்ன நிலைமை? நேரா ராஜ்பவன்ல இருந்து வண்டி எடுத்துட்டு போய் பனையூர்ல போய் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டான். 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதுல 2 அமைச்சர்கள். முடிவாயிருச்சு. நீ அடுத்த அந்த ரூட்ல எந்த வண்டி போக போகுதுங்கிறது நமக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் தலைமையில மற்ற கம்யூனிஸ்டுகளும் போவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நஞ்சை மனதுக்குள் வைத்திருக்கக்கூடிய நல்ல பாம்புகளுக்கு தான் இத்தனை காலமாக தமிழக மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இவங்களையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் எவ்வளவோ தேவலை, பரவாயில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா அவருக்கு மேடைகள்ல பேச தெரியல, ஒரு கொள்கை விளக்கம் தெரியல, பிரச்சாரமே பண்ண தெரியல, பிரச்சாரம் பண்ணதுலயும் குளறுபடிகள், இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த கடந்த 30-35 நாள் தேர்தல் நடவடிக்கைகளை நம்ம பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளோட நடவடிக்கைகளை பார்த்தோம். ஆனாலும் அவங்க மனசுல பட்டதை மக்கள்கிட்ட சொன்னாங்க. மௌன புரட்சியா ஏற்பட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய மக்கள் ஆதரவு உண்டாகி அது அவருடைய வெற்றிக்கு உதவி இருக்கு. ஆனா இந்த வெற்றி நிரந்தரமானதல்ல. ஏன்னு சொன்னா, நான் இந்த விஷயத்த திரும்ப சொல்ல முடியும். நான் சொல்ல வந்த விஷயங்கிறது, சிறு கட்சிகளா இருக்கக்கூடிய கொள்கை கட்சிகள் தங்களோட கொள்கையெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன சொல்லி வரான்? மதசார்பின்மைக்காகத்தான் நாங்க நின்னோம், சமூக நீதிக்காகத்தான் நாங்க திமுகவோட நின்னோம், அதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். எதை? அதிமுக பாஜக கூட்டணியை இவங்க தோக்கடிச்சிட்டாங்களாமா, அதுல இவங்க வெற்றி பெற்றுட்டாங்களாம். அப்ப நீங்க ஏன் வெற்றி பெறல? மக்கள் உங்கள் இருவரையும் ஒரு சேர புறக்கணித்திருக்கிறார்கள். அதுதான் இங்க முக்கியம். அவங்க அதிமுக மட்டும் புறக்கணிக்கல தம்பி, நம்ம சீமான் பேசுற மாதிரி பேசுவோம், உங்களையும் சேர்த்து தான் புறக்கணிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது திமுக கூட்டணியில. எத்தனை தொகுதிகள் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க? 2. காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டது? தேங்காய் நாய் உருட்டின கதையா 28 தொகுதியை வாங்கி உருட்டி அந்த கட்சியினுடைய தலைவர் யாருமே பிரச்சாரத்துக்கு வராம ஒற்றை ஒரு மனிதனாக ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தால 5 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க. இதனால யாருக்கு நன்மை? இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணி தோத்ததுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் பேரளவுக்கு தான் கூட்டணின்னு இருந்ததை தவிர தேர்தல் கூட்டணிக்கு முன்பாகவே, அதாவது தொகுதி பங்கீட்டிலேயே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு. திருமாவளவனுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும். ஏன்னா தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை, கேட்ட தொகுதிகள் கிடைக்கல, எண்ணிக்கை. அப்புறம் இவங்களுக்கு தேவையான தொகுதிகள் கிடைக்கல, இடங்கள் கிடைக்கல. இதெல்லாம் முறுமுறுப்பு, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அது போக தேர்தல்கள் இந்த கட்சிகளுடைய வாக்குகள் அந்தந்த கூட்டணிக்கு கன்வெர்ட் ஆகல, அதாவது போய் சேரல. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் திமுகவுக்கும் போகல, திமுகவுடைய வாக்குகள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் போகல, காங்கிரசுடைய வாக்குகள் திமுகவுக்கு போகல, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் போகல, திமுகவுடைய வாக்குகளும் காங்கிரசுக்கு விழுகல. இதனாலதான் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் தோல்வி. அதுதான் நடந்திருக்கு. இதை புரிஞ்சுக்காம இவர்கள் மக்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நாங்கள் இப்ப மதசார்பின்மை கட்சியா களத்துக்கு வந்திருக்கக்கூடிய புதிய கட்சியா இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நல்வாழ்வுக்காக போய் சேர்றாங்களாமா. அப்ப இதுவரைக்கும் கூட்டணியில் இருந்த ஸ்டாலின் நல்வாழ்வை அமைச்சு தரலையா தமிழக மக்களுக்கு? அவர் தான் சொல்றாரு, எத்தனையோ திட்டங்களை நான் நிறைவேற்றிருக்கேன் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் முதியவர்களுக்கும்னு. அப்ப அதையெல்லாம் நீங்க தலையாட்டி ஆமோதிச்சிங்களே நேத்து வர. இன்னைக்கு என்ன நிலைமை? அப்ப காங்கிரஸ் கட்சிங்கிறது இன்றைக்கு அகில இந்திய அளவுல அடிமாடா போனதுக்கு காரணம் அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை இல்லாதது. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டுமே ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு சில நபர்கள், அப்படிதான் சொல்லணும், சில நபர்களுக்காக அந்த கட்சி சுருங்கி சுண்ணாம்பானதுனாலதான் காங்கிரசனுடைய அடித்தளமே ஆட்டங்கண்டு இன்னைக்கு அசாம்லையும் சரி, மேற்கு வங்கத்திலையும் சரி, பாண்டிச்சேரியிலையும் சரி, இங்க எல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தது எது? காங்கிரஸ் கட்சி. தமிழகத்தை விடுங்க, தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் திரும்ப மீண்டும் உயிர்த்தெழும். நம்ம பல காலமா நம்ம பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு 77 ஆட்சியை பிடிச்ச எம்ஜிஆர் 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் திமுக வலுவா ஆட்சியை பிடிச்சதை நம்ம பார்த்தோம். அதே போலதான் 10 வருஷமா அதிமுகவுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த சமயத்திலையும் கட்சி தொய்வடையாம காப்பாற்றப்பட்டு மீண்டும் 21ல ஸ்டாலின் தலைமையில திமுக ஆட்சியை பிடிச்சது.
இது வரலாறு. இது திரும்ப திரும்ப நடக்கும். ஆனா காங்கிரசினுடைய நிலை என்ன, அத நான் சொல்ல வரேன். அகில இந்திய அளவிலையும் ஒண்ணும் இல்ல, மாநிலங்கள்லயும் ஒண்ணும் இல்ல. காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத கூட்டணிகளை அமைப்பது. தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேச்சு, என்ன மாதிரியான கொள்கை முழக்கம், நாங்க கொள்கை கூட்டணி அப்படி இப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு விடியறதுக்கு முன்னாடி வண்டி எடுத்துட்டு போய் பனையூர்ல நின்றுருக்கான் அந்த காங்கிரஸ்காரன் எல்லாம். எந்த மாதிரியான முடிவுகளை இவங்க எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்ப வாக்களித்த மக்களை எப்படி இழிச்சவாயங்களா இவங்க பாக்குறாங்கன்னு பார்க்கணும். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். அடுத்தடுத்த காணொலிகள்ல மற்ற மாநிலங்களில் நடந்த தேர்தல்கள்ல வந்த முடிவுகளும் அதற்கான காரணமும் அப்படி என்னங்கிறத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். நன்றி.